இந்த சம்மர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஓகே. ஆனால் விண்டர்ல யாராச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு கேட்டால் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அதுதான் அருண் ஐஸ்கிரீம்ல நான் வச்சிருக்க நம்பிக்கை. நான் மட்டும் இல்லை, நீ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம் சொன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர நேம் அருண் ஐஸ்கிரீம் தான். இவங்க எப்படி சவுத் இந்தியாவை தாண்டி இந்தியா ஃபுல்லா மோஸ்ட் ட்ரஸ்டபிள் ஐஸ்கிரீம் பிராண்டா மாறினாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் எபிசோட் 3 ஆஃப் லேர்ன் பிராண்டிங் அண்டர் 1 minute சீரிஸ். இதுக்காக இவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அவைலபிலிட்டி. நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம். இவங்க ஐஸ்கிரீம் பார்லர் மட்டும் இல்லாம பேக்கரிஸ், சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்திருப்பாங்க. ஏன் ஒரு வெட்டிங் போனா கூட அங்கேயும் அருண் ஐஸ்கிரீம் தான் இருந்திருக்கும். இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். இவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபாரின் ஃபிளேவர்ஸை காப்பி பண்ணாம நம்ம ஊர் ஃபிளேவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதையும் பிரீமியமாகவும் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் இவங்களோட சக்சஸ் காரணமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இவங்களோட ஆரோக்கிய மில்க், ஐபோக்கா மாதிரி ஈகோ சிஸ்டம் வழியா பால் நல்லா இருந்தா ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கணும் நம்மளோட ட்ரஸ்ட்டை இன்னும் அதிகமா பில்ட் பண்ணாங்க. பிளஸ் இவங்களோட ரெட் அண்ட் ஒயிட் பேக்கேஜிங் தான் இவங்களோட சிக்னேச்சரே. தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஈஸியா இவங்களோட பிராண்ட் ரெகக்னைஸ் ஆயிடும். கடைசியா அருண் ஐஸ்கிரீம் ஜஸ்ட் ஒரு டெசர்ட்டா மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கூல் ஈவினிங்ஸ், ஃபேமிலி அவுட்டிங்ஸ் அண்ட் சம்மர் ஹாலிடேஸ்ல நமக்கு ஒரு எமோஷனல் மெமரியாவே மாறிடுச்சு. இதுதான் இவங்க பிராண்டிங் கிடைச்ச ரியல் சக்சஸ். உங்களுக்கு அருண் ஐஸ்கிரீம்ல எந்த ஃபிளேவர் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பிராண்ட் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.